ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா குருமா வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையானது என்னென்ன எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் எல்லாமே செட்டாக எடுத்து வைக்கல இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்னும் குருமாவுக்கு தாளிக்கிறதுக்குலாம் வெங்காயம்லாம் அறியாமல் இருக்குது. சும்மா அப்படியே செய்முறையாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு கிரேவி மாரி அரைச்சிக்குவோம் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு விதமான டேஸ்ட்டு. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அடுத்து தக்காளி கொட்டிக்கலாம்ப்பா. நல்லா வணக்கிங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வணக்கிங்க. தக்காளி வணக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வணங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம். நம்ம வைக்கிற குழம்புக்கு எவ்வளோ போடுமோ அதில் பாதி வெங்காயம் தக்காளியில் வணக்கும் போது போட்டுக்கோங்க. ஒரு முக்கால்வாசி கூட போட்டுக்கலாம், ஏன்னா எண்ணெயில் வணங்குதில்ல. அது கறி மசால் பொடி. அடுத்தது தேங்காய். நீங்கள் துருவி வச்சுன்னா நம்ம துருவுறதுக்கு இது இல்லை, அரோமனை கூர்மையாக இல்லை. அதனால் நான் உடச்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் திருவிற மண்ணை திருவிக்கோங்க. திருவி போட்டாலும் சரி, கட் பண்ணி போட்டாலும் சரி, நம்ம எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, கறிக்கிடக்கூடாது.
இந்த பொடி வந்து இதுமாரி எண்ணெயில் வணங்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த குருமா பார்த்திங்கன்னா நான் ஈரோட்டில் வைக்கிற குருமா. எங்கள் ஊரில் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் எப்படி குருமா வைப்பாங்கன்னு அடுத்த டைம் ஒரு குருமா வீடியோ போடுறேன். அந்த குருமாக்குலாம் இவ்வளோ வேலையே இல்லை, சிம்பிளான வேலை. சரி, நல்லா வணங்கிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் தாளித்து விட்டுறலாம். சரிங்களா? இதை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். வணக்கி வச்சது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இது வந்து ஜில்லுன்னு இருக்குங்களா, சூடாக போடக்கூடாது மிக்சியில். நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நைஸாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும் நைஸ் பண்ணி போட்டோம்னா. இஞ்சி பூண்டு வந்து நைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை கொட்டிக்கலாம். அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. சரிங்களா? பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். பட்டை கிராம்பு பொட்டுக்கடலை. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சிக்கன் மசாலா, கறி மசாலா பொடி, தேங்காய், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். வாங்கப்பா குருமா தாளிச்சு விட்டுடலாம். நான் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். வடைச்சட்டி வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய். நான் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே தான் போடுவேன். நீங்கள் எப்படி அளவாக போடுறோம்னா போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடேறட்டும். அதுக்குள்ளே தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய் சூடேற வரலையும் கடுகு, இது வந்து இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இது கல்பாசி, இது அன்னாச்சி பூ. இது வந்து அன்னாச்சி பூ, இது வந்து கல்பாசி. அடுத்தது வந்து பச்சை மிளகாய். அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. வாங்க தாளித்து விட்டுடலாம். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும். பயங்கரமாக வெடிக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி பூ. அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இஞ்சி பூண்டு மட்டும் போட்டோம்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம் அப்படியே சிப்புன்னு இழுத்துக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு மட்டும் அடியில் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெயே நிறையா இருந்தாலும் அப்படியே பிடிக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் எண்ணெயில் பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு. யார் அம்மையா? அறிமுகம்மையா. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி போட்டோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே உப்பு போட்டிருக்கோம், இப்போயும் உப்பு போட்டிருக்கிறோம். அந்த கிரேவி எடுத்து ஊற்றும் போது பார்த்து பதமாக போடணும் உப்பு. ஏன்னா அதுலேயே சேர்த்துருக்கோம், இதுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு அதிகமாக போயிட போகுது. இது எல்லாமே சேர்த்து வணங்கும் போது ஒரு மனம், சூப்பரான மனம். இப்போ நான் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன்ப்பா. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து குருமா வந்து அதிகமாக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள். அதுக்கு குருமாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள். நீங்கள் கொஞ்சமாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி கொஞ்சம். நான் எவ்வளோ குருமா வைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்களும் நிதானமாக போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குருமா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து கறி மசாலா பொடி. இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுதான் அடுப்பு சிம்மில் வைக்கணும், எல்லாம் அடியில் தீஞ்சு போயிடும். இந்த இஞ்சி பூண்டு போட்டாவே இனிமேல் தான் அடியில் பிடிக்கும். நல்லா இருக்கும், கறி பீஸ் மாதிரி. அப்படியே சிம்மிலே இருந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த பொடியெல்லாம் பொரியும். நல்லா வணங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அனல் கொஞ்சம் எச்சு பண்ணிக்கோங்க. நான் நார்மலில் வச்சுட்டேன் அனல். அது அனல் வந்து எச்சு பண்ணிக்கிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வைக்கிறது அப்படிங்கிறத ஈரோடு பக்கம் வந்து எச்சு பண்ணிக்கோங்க. எச்சா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சுருக்கமாக அது சொல்லுவாங்க. அதே பழக்கம் தான் நமக்கு வருது. இப்போ வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் வந்து வடச்சட்டியில் அந்த பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அப்படி வேணும்னா இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக ஒரு சின்ன வடச்சட்டி இருந்ததுன்னா எண்ணெயில் பொரித்து இந்தமாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் கொட்டிடுங்க. சூப்பராக தான் இருக்கும். நான் அப்படி தான் செஞ்சுக்குவேன். இப்போ வீடியோக்குன்றதால எல்லாம் ஒட்டுக்க போட்டேன். இதிலே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை சொம்பு தண்ணி, அவ்வளோதான். நல்லா கொதிக்கிட்டோம். ஆல்ரெடி உப்பு நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து உப்பு போட தேவையில்லை. நம்ம வந்து உப்பு தக்காளியில் போடாமல் இருந்தாக்கா இப்போ போட்டுக்கலாம் உப்பு. இது உருளைக்கிழங்கு வெந்த உடனே அந்த கிரேவி கரைச்சி ஊற்றலாம். அப்படியே வேகட்டும். வாங்கப்பா, உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து போச்சு உருளைக்கிழங்கு. இப்போ வந்து இந்த கிரேவி அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் வந்து குருமா நிறைய தான் வைக்கிறேன், அப்படியே சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து பெரிய வடச்சட்டி. நைட்டுக்கு வந்து இட்லி குருமா எங்கள் பெரியப்பா வீட்டுக்கும் கொடுக்கணும். அதனால் நான் குருமா சேர்த்தே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குருமா பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு இன்றைக்கி வைக்கிற குருமாவோட நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் இன்னும் சூப்பராக இருக்குமே. கறி குழம்பு இல்லைக்கா, குருமா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறேன். பக்கத்து வீட்டு கறி குழம்பு வாசனை மாதிரி வருதாமா. அந்த அளவுக்கு எல்லாமே பொருள் வந்து போட்டால் தான் மணக்கும் இல்லையா. கொஞ்சம் இந்த போசியில் வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம். நான் அரைச்ச கிரேவி மட்டுமே இதில் 3/4 குண்டான். சரிங்களா. நாளைக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே கறி குழம்பு தோற்றுரும், அந்தளவுக்கு இருக்கும் குருமா. நைட்டு வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு இட்லி குருமா கொடுக்கணும். இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கறி மசாலா பொடியுமோ, ஏன்னா குருமா அதிகமாக இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பொடி போடணும். சும்மா கறி குழம்பு தோற்று வச்சு போங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடியும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா உப்பும் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம உப்பு தக்காளி வணக்கும் போது தானே போட்டோம், அதுக்கப்புறம் இடையெல்லாம் நான் போடல. பாருங்கள் உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் எல்லாமே கூட்டி வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க போகும்போது காரம் உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் கரைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அப்பப்போக்கி இந்த கொதி வர்றதுக்குள்ளே இடையில வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, பொட்டுக்கல்லை போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அடி பிடிச்சிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இந்த குருமா வந்து நல்லா கொதிக்குதுப்பா. நல்லா கொதித்தோடனே இந்த நுரையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த நுரை ஃபுல்லாக அடங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் நிறுத்திடலாம். கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசை பரோட்டா சூப்பராக இருக்கும். அடி பிடிக்காமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா நல்லா கொதிக்க இந்த நுரை ஃபுல்லாக அடங்கிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே, முடிச்சிடலாமா?
அவ்வளோதான்ப்பா, உருளைக்கிழங்கு குருமா, சூப்பரான குருமா ரெடி. பார்த்து வச்ச குருமா. ஓகேப்பா, நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா சூடு அரிசினா இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். பரோட்டாக்கெலாம் செம்ம டேஸ்ட் வரும். என்ன பரோட்டா, வெறும் பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சரிப்பா, அவ்வளோதான். உங்களுக்கு பதம் வந்து நுரை ஃபுல்லாக அடங்கி நல்லா ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிக்கும். நடுவில் கொதி வரும், ஃபுல்லாக இப்படி கொதி வரும். நடுவில் ஒரே கொதி வரும் பாருங்கள், நல்லா கொதித்து வெளியே வரும், புரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், பச்சை வாடை இல்லாமல் இருக்குதான்னு. அந்த டைமில் நீங்கள் இறக்கலாம். ஓகேப்பா, பாய்.